தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இருந்து 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும். வயிற்றெரிச்சலால் திமுக அரசு மீது பொய்களை வாரி இறைக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து செயற்கை பேரிடரை ஏற்படுத்தி 200 அப்பாவிகளை கொன்றதுதான் அதிமுக ஆட்சி. ஆட்சி இருந்தப்ப நிலைமை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. சாத்தனூர் அணையை திறப்பதற்கு முன் 5 முறை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அணைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு. முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். இதான் உண்மை. நடிகர்கள் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகைச்சுவையாக பதில். எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்ட நிருபருக்கு நன்றாக பார்க்கிறேன் என பதிலளித்த முதலமைச்சர். நடிகர்கள் அரசியலுக்கு வரது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். நடிகர்கள் அரசியலுக்கு வரது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். திருநெல்வேலி நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டி படுகொலை. 3 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்துவிட்டு காரில் தப்பி ஓட்டம். நெல்லை நீதிமன்ற வாசலில் கொல்லப்பட்ட இளைஞர் மாயாண்டி பழிக்கு பழியாக கொல்லப்பட்டதாக தகவல். மாயாண்டியை கொல்ல ஏற்கனவே 3 முறை முயற்சி நடந்த நிலையில் இன்று கொலை. நெல்லை மாவட்ட நீதிமன்ற வாயிலில் நடந்தேறிய கொலை தொடர்பாக 7 பேர் கைது. காரில் தப்பிய 3 உள்ளிட்ட 7 பேரையும் சம்பவம் நடந்த 2 மணி நேரத்தில் பிடித்தனர் காவல்துறையினர். திருநெல்வேலி நீதிமன்ற வாசலில் கொலை சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த போலீசார் ஏன் தடுக்கவில்லை? தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த உயர்நீதிமன்றம் சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு. எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லை நீதிமன்ற வாயிலில் நடந்த கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லை என இபிஎஸ் புகார். சட்டம் ஒழுங்கை கண்டு கொள்ளாத, நிர்வாகத்திறன் துளியும் இல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டிப்பதாகவும் அறிக்கை. இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் முறையீட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை மேலும் நீட்டிக்க முடியாது என திட்டவட்டம்.
பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டும். யுஜிசி உறுப்பினர் இல்லாமல் தமிழக அரசு அமைத்த தேடுதல் குழுவை திரும்பப் பெறுமாறும் ஆளுநர் RN ரவி மீண்டும் வலியுறுத்தல். ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் RN ரவி உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று காலை 9:30 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) கீழ் உரை நிகழ்த்த உள்ளார்கள். குரூப் 2A முதன்மை தேர்வு OMR முறையில் நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. கணினி வழியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம். கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு தமிழக அரசு துணை போவதாக கூறி பாஜக சார்பில் கருப்பு தின பேரணி. அல் உமா பாஷா விகாரத்தில் திருமாவளவனும் சீமானும் ஓட்டு பிச்சை எடுப்பதாக குற்றச்சாட்டு. திருமாவளவன் போடுறார், என்ன போடுறாரு? மாட்டிய வீர வணக்கம் தியாகி. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா. 50 பேர் சாவுறாங்க, 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேர்ல அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கோவை காந்திபுரத்தில் தடையை மீறி பேரணியாக செல்ல முயற்சி. அண்ணாமலை உள்ளிட்டவர்களை கைது செய்த காவல்துறை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பேரூராட்சி வார சந்தை ஏலம் எடுப்பதில் தகராறு. பேரூராட்சி வளாகத்திற்குள் அடிதடி ஏற்பட்டு நாற்காலிகள் பறந்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் அடுத்த புதுப்பாக்கம் சின்னகுளத்தில் தலையில் வெட்டு காயங்களுடன் இடுப்பில் கல் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் மீட்பு. மோப்பநாய் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் போலீசார் சோதனை. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசு 3 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட நிலையில் கோடகநல்லூர், இலந்தைகுளம், சிவஞானபுரம் பகுதிகளில் கேரள அதிகாரிகள் ஆய்வு. ഈസ്റ്റാകുമ്പോൾ മാത്രമായി ഞാൻ അതാണ് അന്ന് നിന്റെ അടുത്ത് പറഞ്ഞത്. ഇടാ മറ്റത് வண்டி வர சொல்லி நம்ம நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவ கழிவுகள் அபாயகரமானதாக இல்லை. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கழிவுகள் அகற்றுவது குறித்து கேரள அரசு நடவடிக்கை எடுக்கும் என அம்மாநில அதிகாரிகள் தகவல். ஹாஸ்பிட்டல் கவரில் தான் அந்த வேஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அங்கே அதுக்கு உள்ள நாங்கள் தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. கவர்ஸ் இருக்கு கரெக்ட். அபாயகரமான மருத்துவ கழிவுகளா? அல்ல அதுதான் சாம்பிள்ஸ் இல்ல, சாம்பிள் கலெக்ட் பண்ணுற வேக்கூட்டன் இருந்து இல்ல. அபாயகரமான கழிவுகள் இல்லை என்றால் இவ்வளவு பணம் செலவு செய்து இவ்வளவு தூரம் வந்து கொட்ட வேண்டிய அவசியம் என்ன?
கேரள அதிகாரிகளிடம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கேள்வி. அண்ணல் அம்பேத்கரை அவமதித்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கூறி நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் 3வது நாளாக போராட்டம். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு 1984 என்ற எண் பொறித்த பையை பரிசளித்த பாஜக பெண் எம்பி பாலஸ்தீன பையை கொண்டு வந்து கவனம் பெற்ற நிலையில் சீக்கிய கலவரத்தை நினைவூட்டும் வகையில் கொடுத்தார். विभिन्न तरह के फैशनेबल बैग्स को लेकर चलने की आदत से इस वक्त एक बैग लेकर यहाँ पर पहुंची हैं। आप तस्वीरों में देख सकते हैं कि जो बीजेपी की सांसद है अपराजिता सारंगी, उनके हाथ में एक बैग है जिस पर 1984 लिखा हुआ है। मैम, इस बैग को लेकर आप लोग आए, क्या करें? देखिए, विभिन्न तरह के फैशनेबल बैग्स ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. 39 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அமைத்து மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றும். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராயும் குழுவில் மாநிலங்களவையிலிருந்து 12 பேருக்கு இடம். திமுகவை சேர்ந்த வில்சன், காங்கிரஸை சேர்ந்த ரந்தீப் சுர்ஜேவாலா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1176 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. ஐந்து நாட்களில் 4091 புள்ளிகள் அளவுக்கு சரிந்த சென்செக்ஸ். முதலீட்டாளர்களுக்கு சுமார் 18 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. பெண்களை பாதுகாக்க கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டது கணவரை மிரட்டி பணம் பறிக்க அல்ல. பெங்களூரில் 34 வயதான அதுல் சுபாஷ் என்ற ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். மத்திய பட்ஜெட் தயாரிப்பதற்கான ஆலோசனைகளை தொடங்கினார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ராஜஸ்தானில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் பங்கேற்பு. டெல்லி பாஜக அலுவலகம் முன்பாக இருந்த மர்மப்பை காவல்துறையினர் மீட்டு தீவிர விசாரணை. ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் பெண்ணின் வீட்டுக்கு பார்சலில் வந்த ஆண் சடலம். தனியார் தொண்டு நிறுவனத்தின் பெயரில் வந்ததை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சி. நாகையில் பெய்த கனமழையால் 40,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. சம்பா நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. நீதிமன்றத்துடன் விளையாடுகிறீர்களா என செந்தில் பாலாஜி தரப்பிடும் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஜாமீன் கிடைத்ததும் அமைச்சராக பதவியேற்றது குறித்து விளக்கம் அளிக்காததால் காட்டம். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வந்த சீமானுக்கு திமுகவினர் எதிர்ப்பு. விரிவாக்கம் கூடாது என்று பேசியதால் எதிர்ப்பு தெரிவித்து சீமானே கிளம்பு என முழக்கம்.
எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு. எண்ணூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என வாக்குவாதம். சென்னை அண்ணாநகர் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தகவல். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். தமிழகம் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் ரயில்களை மறித்து கண்டன முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் அருகே கிராம பஞ்சாயத்தில் கணக்கு கேட்டதற்காக தாக்குதல். வழக்கறிஞரை கல்லை கொண்டு தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவரின் வீடியோ வைரல். நான் திருடல, நீ தான் திருடுற. கணக்கு கேட்க வந்தா, இது பண்ண வந்தா அடி அடியா அடி அடி பாத்துக்கலாம் அடி அடி. வேலூர் மாவட்ட பாஜக கொலை காட்பாடி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருவர் சரண். நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேத்துவை கைது செய்து கேவிக்குப்பம் போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் சேரன் மாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை. பழிக்கு பழியாக கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 56,320 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பிரதேசத்தில் வனப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். 10 கோடி அளவுக்கு கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளையும் கைப்பற்றிய போலீசார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பேருந்தில் அத்துமீறிய நபரை வெளுத்து வாங்கிய ஆசிரியை. தகாத வார்த்தையால் பேசிய போதை ஆசாமியை 25 முறை கன்னத்தில் அறைவிட்ட காட்சிகள். இந்தியாவின் பகுதிகளை இணைப்போம் என கூறிய விவகாரம். வங்கதேச இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனிஸின் உதவியாளர் கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உடன் வங்கதேச இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனிஸ் சந்திப்பு. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள உறுதி. தகுதியற்ற மக்கள் பிரதிநிதிகளை நீக்குவது தொடர்பான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு. தைவான் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு இடையே மோதல், கைகலப்பு. தரையிறங்கும் போது 171 பயணிகளுடன் ஓடுபாதையிலிருந்து விலக்கிச் சென்ற நார்வே விமானம். கடல் அருகே சென்ற நிலையில் அவசர வழி மூலம் வெளியேற்றப்பட்ட பயணிகள். மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 192 கிலோ 984 கிராம் தங்கம் தூய தங்கமாக மாற்றி வங்கியில் தங்க பத்திரமாக வரவு வைக்கும் பணி தொடக்கம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தடுப்பு மீது மோதிய கார். 2 பெண்கள் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றிய சீட் பெல்ட் மற்றும் ஏர்பேக். கேரள மாநிலம் காசர்கோட் மாவட்டத்தில் சாலையை கடந்த சிறுவன். எதிரே வந்த அரசு பேருந்து மோதுவதிலிருந்து நூல் இழையில் உயிர் தப்பிய சிறுவன்.